குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தெலுங்கு, தமிழ் அண்ட் ஹிந்தி அஃப்கோர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை நானி படத்துல பார்த்தப்ப மிரண்டு போயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மர். It's an absolute delight to host this event in the presence of you, sir. Thank you so much for joining us. Few words for the audience. First of all, thank you for standing so long and hosting us. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಕನ್ನಡ ಚಿತ್ರರಂಗದ ಪರವಾಗಿ ಕೂಡ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அது இதெல்லாம் நாளைக்கு ஒரு அது ஹெட்லைனாக போடாதீங்க. இவ்வளோதான் தெரியும். சார் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப சீரியஸாக இருக்கேன். நான் சீரியஸ் இல்லை சார், சீரியஸாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் சர்ஃபேஸ் லெவல் தமிழில் பேசும்போது எனக்கு அர்த்தமாகுது. ரொம்ப டீப்பாக பேசினா அது தானு சார் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவார். நார்மல் கான்வர்சேஷன்ஸ் அவர் ரொம்ப டீப்பு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு 1 hour ஆகுது. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன சொன்னார் அவரு. ஸோ இந்த கேப்ல நான் சீரியஸாக இருக்க போறேன். அப்ப நீங்க எனக்கு பார்த்துருக்கீங்க. அதுதான் மேட்டர், அவ்வளோதான், வேற. அண்ட் மிஸ்கின் சார் ஒரு நல்ல லைன் சொன்னீங்க. நீங்க படம் கிரியேட்டிவிட்டி, டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் இந்த ஆர்டருக்கு எதாவது வருது. கரெக்டா சார்? அதுக்கு மேல இவர் இன்னொரு வார்த்தை சொன்னார். எனக்கு நீங்க கதை சொல்ல இருக்கீங்க. என்ன ஆர்டிஸ்ட் கூட கதை கேட்கும் போது ஒரு 3 இருக்கு சார். எப்போ சொல்றீங்க? ஒரு ஃபிளாப் சக்சஸ் பின்னாலே முன்னேற சொல்றீங்க கதை. இன்னொரு விஷயம், எந்த ப்ரொடக்ஷன் எந்த சக்சஸ்ஃபுல் பேனர் இருந்து வந்திருக்கீங்கன்னு சார். 2வது 3வது என்ன வீட்டில் இருக்கிற தக்கராறுல இருக்கிற ஒரு 3 சார். மோஸ்ட்லி நீங்க 3rd ஆர்டர்ல இருக்கீங்க. ஸோ அந்த மூட்ல இருக்கும் போது ஏதோ சொல்லியிருக்கீங்க. I think that is what happened here. But I'm very honored, sir, that you recollected that. And my heartfelt thanks to the 3 gentlemen. Ravi sir, I think first time நீங்க பேசுறது கேட்டேன். Very, very positive. I don't know, sir, every time நான் தமிழ்நாட்டுக்கு இங்கே மற்ற சென்னையில் ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எவ்வளோ சக்ஸஸ் ஆயிருக்கு, எவ்வளோ சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் நிறைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸு, ஒரு லவ் எடுத்தீங்க அந்த போயிருக்கு எப்போவுமே. ஸோ யூ கேவ் மீ தட் எக்ஸ்ட்ரா டுடே, ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய், ஐ திங்க் அவர் பர்சனாலிட்டிக்கு அவர் சொல்கிற கதைக்கு சம்மந்தமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அவர் வரும்போது நீங்க எல்லாருக்கும் தெரியும், தானு சார் போன்ல பேசும்போது ரொம்ப ஹம்பலா பேசுறாரு. தம்பி அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் நினைச்சேன் ஏதோ ஒரு ஃபேமிலி டிராமா ஏதோ இருக்கலான்னு, தெரியல. அனுப்புங்க சார், கேட்கலாங்க. அவர் வந்த உடனே இன்னும் கன்ஃபார்ம் ஆக போச்சு. 100% இது ஏதோ ஃபேமிலி டிராமா தானே. அவர் வந்தது ஸ்டைலு, உட்கார்ந்தது ஸ்டைலு. அதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார். நான் தப்பா சொல்லக்கூடாது. ஐ திங்க் there's a very beautiful saying, don't judge the book by the cover. There's a very pretty example to that. And why we did this film? Yeah, in Padam Hachi. Not because of who I am. Na yaar adhikaya illa. Danu sir production evlo peris adhikaya illa. ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது சார். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் டுடே அது எலிஜிபிலிட்டி இருக்கு எனக்கு சொல்றதுக்கு. ஆஃப்டர் அபவுட் 28 years இந்த இண்டஸ்ட்ரி நாங்க பார்க்கறது ஒரு செக் மட்டும் இல்லை சார். ஓகே, those 90 leaves that comes as a bound script. I think that is very important to us today and you brought that. So thank you for that. And our vision, அவர் சொன்ன ஒரு கிளாரிட்டி. ஆனால் புது டிரெக்டர் ரொம்ப பயப்பட்டு சொல்றாரு கதை. ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த டிரெக்டர் கிட்ட ஏதோ இருக்கு, ஆனால் கரெக்டாக சொல்ல முடியல அவருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேட் டு மேக் ஹிம் கம்ஃபர்டபுள்.
So I asked him how much clothes, எவ்வளோ துணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க சார். இல்லை சார், நைட் கிளம்புன்னு. வீட்டில் யார் யார் இருக்காரு, பொண்டாட்டி யாருக்கு இருக்கிறாரு, பொண்ணு பர்மிஷன் எடுத்துட்டு இருக்க முடியுமா கேளுங்க. I think after that we spent a solid 8 நாள் உட்கார்ந்து பேசி because Thanu sir production is a very reputed person, and more than that I'll tell you why I respect him as a person. So அவருக்கு எது இல்லாம சொல்லலாம் பண்ணலாம்னு சொன்னாங்க. ரெண்டுத்துக்கு ஒரு காரணம் வேணும் எனக்கு, why we are doing it or why we are not doing it. So those 8 days was for me to confirm yes சொல்லணுமா no சொல்லணுமான்னு. ஸோ ரெண்டுத்துக்கு I was ready for it, but by the end of the day 8 days எனக்கு இல்லை இது பண்ணலாம். ஒரு சிம்பிளான படம், ஆனால் ஒரு கான்டென்ட் ரிவ்யூன். அவருக்கு இமீடியட்டாக சொன்னேன், சார் பண்ணலாம் சார். அவர் எப்போன்னு கேட்டார், இமீடியட்டாக பண்ணலாம். எனக்கு ஒரு கேப் இருக்கு, இமீடியட்டாக பண்ணலாம். ஒரு நல்ல கதை வெயிட் பண்ணக்கூடாது, பண்ணிடணும். வேற ஏதாவது இருந்தால் கூட தள்ளி அது பண்ணிடணும். ஸோ ஐ ஆல்சோ கொலாபரேட்டட் வித் ஹிம். ஐ செட், சார் கன்னடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நீங்கள் சோலா இருக்கலாம், நான் உங்கள் கூட இருக்கிறேன் சார், நீங்கள் படம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஏதாவது. ஸோ தட் இஸ் ஹவ் வி ஸ்டுட் அப். அண்ட் அப்படி சொல்லும்போது எனக்கு அவருக்கு சண்டே ஆகலன்னு இல்லை, அம்மா இருக்கு. மகாபலிபுரம் போனால் எல்லாரும் சொல்றாரு எவ்வளோ லவ் எங்களுக்கு. பட் we fought for the right reasons. It is a film, and today each technician and every big person இங்கே அவரை பற்றி பேசும்போது, சார் I'm sitting next to you, sir. I'm also very proud to be sitting next to you, sir. Thank you so much for that. Vijay, I wish you all the best, sir. நான் ஐ கம் ஃப்ரம், நான் கர்நாடகா வந்திருக்கேன் சார். என் மதர் போர்டு அங்கே தான் இருக்கு, அங்கே தான் ஆப்ரேட் பண்ணுவோம் படம். இப்போ இதெல்லாம் பியூட்டிஃபுல் டெக்னீஷியன் சொல்லும்போது ஏதோ என்ன படம் கூட ஒரே லாங்குவேஜில் இப்போ போகுது, ட்ராவல் ஆகுது. ஐ கம் ஃப்ரம் தேர். ஆனால் உங்களுக்கு இது தாய்நாடு. திஸ் ஃபிலிம் ஷுட் டூ வெரி குட் ஃபார் யூ சார். அண்ட் ஒன்ஸ் இட் டஸ், இப்போ இது ரொம்ப நல்லா ஆச்சுன்னா, ரொம்ப பெரிய பேர் வந்ததுன்னா, அந்த ப்ரொடியூசருக்கு மறந்துடுங்க, டோன்ட் ஃபர்கெட் ஹிம். Okay, so after that I know we all grow, sir, but that gratitude is very important. I'll tell you why. 2004 இங்கே ஒரு படம் I was shooting here. அப்போதானே சார் காக்கா லிட்டில் ஆலி, it was released. நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணலாங்க, இது கன்னடத்தில் கூட பண்ணலாங்கன்னு. அப்போ இப்போ வெரி ஈஸி, யாருக்காரு தேடுறது, இந்த டைரக்டர் எங்கே இருக்காரு, ப்ரொடியூசர் எங்கே இருக்காரு தேடுறது ரொம்ப ஈஸி. இல்லாத ஒரு நல்ல பிஆர் மேனேஜர், கூகுள், ஏதோ ஒரு அங்கே. அப்போ 2004 யாருக்கார தேடுறதே ரொம்ப பெரிய விஷயம். எங்கே இருக்காரு, எப்படி இருக்காரு, மீட் பண்ணுவாரா, எதுவுமே தெரியல. நான் கூட அப்போதான் I was just making a neat name for myself then, just coming up. So I went to his office. அவர் ஆஃபீஸுக்கு போகும்போது தெரியல, என்னமோ ரொம்ப பேட் மூட்ல இருந்தாரு. திட்டுறாரு, யாருக்கு தெரியல. நான் ஐயோ என்ன ராங் டைம்ல வந்துட்டு வாங்க, உள்ளே கூப்பிட்டாரு, போனோம். ஸோ ஒரே ஒரு நம்பிக்கை தைரியம், பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கேன். ஆல்ரெடி எங்களுக்கு உங்களுக்கு இஷ்யூ இருந்தது அப்போ, ஸ்டேட் இஷ்யூஸ். ஸோ அவ்வளோ கேவலமா பேச மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை. போனா ஸ்ட்ரெயிட்டா எந்த ஆள் எனக்கு கூப்பிட்டு வந்தாரோ அவருக்கு திட்ட ஆரம்பிட்டாரு. நீ எதுக்கே வந்துட்ட, ஐயோ இன்னொரு ராங்க போச்சு, இது கால்குலேஷன் ராங்க, இதுக்கப்புறம் நீ போ, அப்படியே போனா அவர் போறாரு. ஃபர்ஸ்ட் ஹலோ சொல்லல, ஹாய் சொல்லல, நீ யாருன்னு கேட்கல. அவங்கிட்ட கூட எதுக்கு தம்பி வந்துட்டீங்க, ஓகே உட்கார்ந்து பேசுனா. அப்போ விஜய் உங்க மாதிரி சார், அவர் பர்சனாலிட்டி அப்படிதான், பட் அவரை இருக்கிறதுக்கு திட்டுற வார்த்தைக்கு சம்பந்தமே தானே போச்சு. தென்னட்டோடு இல்லை சார், அவரு எனக்கு தெரியல எப்படி வரணும் உங்ககிட்ட, ஏன்னா பெரிய படம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியல சார், விடுங்க. ஒரு ஃபோன் பண்ண நான் அதை கூப்பிட இல்லை, எங்கேயோ ஃபோன் பண்றது. ஓகே, எதுக்கு வந்தீங்க சார்? அது படம் காக்கன்னு ஒரு படம் கன்னடத்தில் பண்ணோம் சார்.
யாரு இகேன் செகண்ட் டவுட், ஏன்னா ஹீரோ அப்படி இல்லையா? நான் தான் பண்ணுவேன் சார். ஓகே, என்ன வேணும் சார்? ரைட்ஸ் வேணும் சார். நான் என்ன பண்ணணும் சார்? ரைட்ஸ் கொடுங்க சார். எவ்வளவு கொடுக்குறீங்க? இது எனக்கு மியூட் பண்ணிச்சு. இதுக்கு மேல பேசினா தப்பாகுது. ஆல்ரெடி பேட் மூட். நான் சொல்ல ஃபிகர் தெரியாது, ஓகேயா ஓகே இல்லையா எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் பிஃபோர் ஐ ஸ்போக் பண்ணுங்க என்ன சொன்னார் சார்? இதை எவ்வளோ கொடுக்கணும்? ஆனா தம்பி காசு நீங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, எவ்வளோ ஓகே. இமீடியட்டா ஏதோ லெட்டர் எடுத்துட்டு இமீடியட்டா ஹி ரோட் இட் டு மீ. எனக்கு இன்னும் டவுட், என்னால போகும்போது ரிவர்ஸ் எடுத்துட்டு வாங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுங்க, நீ கிளம்புங்க பண்ணுங்க தம்பினா. பிஃபோர் அவர் மூட் சேஞ்சுக்கு முன்னாடி எங்கேயும் கிளம்பிட்டேன்.